வணக்கம் நண்பர்களே. இந்த பெருமழைக்கு பிறகு ஒரு அகத்தியாக நான் எடுத்து அதை மண்ணில் சாஞ்சிருந்ததெல்லாம் அழகாக ஊனி வச்சுருக்கேன். அது இல்லாமல் நான் கொத்தமல்லி விதையும் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து போட்டிருக்கேன் நம்ம வீட்டு தேவைக்காக. அதுக்கப்புறம் மிளகாய் விதையும் இதில் போட்டிருக்கேன். இந்த மழைக்கு அப்புறமா எல்லா ஒவ்வொரு விழுந்திருந்த அகத்திக்கண்ணையும் நான் தூக்கி நிமித்தி அதை நட்டு திரும்ப அதை பராமரிக்கிறேன். கத்திரி நாற்று விட்டு அதை ஒரு 30 கன்று அதையும் நான் போட்டிருக்கேன். அது இப்போ கொஞ்சம் அழகாக காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் கொத்தமல்லி விதைகளில் எப்பயுமே 2 சூல் இருக்கும். அதனால் அதை உடச்சி போடுறது பெஸ்ட்டு, நல்லா விளையும். நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டு தேவைக்காக சின்ன சின்ன தேவைக்காக என்ன இருக்கோ அது கருவேப்பிலை செடி. எனக்கு கருவேப்பிலை தேவைப்படுதுன்றனால நான் நம்ம இந்த பிளாட் விவசாயத்தில் 2 கருவேப்பிலை செடியும் நான் வச்சுருக்கேன். அதை உங்களுக்கு காமிக்கிறேன். கொத்தமல்லி கொஞ்சம் அழகாக இது ஒரு 2 வாரத்தில் அழகாக வளர்ந்துருக்கு. பாருங்கள், அகத்தி எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்த இந்த அகத்தி அழகாக வளர்ந்துருக்கு. இதுக்கிடையில் நான் என்ன பண்ணேன்னா, நான் பந்தலில் நம்ம யார்ட்லாங் பீன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய பீன்ஸ் அதை வளர்க்கலான்னு ட்ரை பண்ணேன். ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி அது பந்தல்லாம் போட்டு வச்சேன். அது சரியாக வளரலை. ப்ளஸ் வளர்ந்தும் பந்தல் கொஞ்சம் சரியாக போடாதனால விழுந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணேன்னா, என்னோடய வளர்ந்த அகத்தி இருக்குல்ல, அதுக்கு அடியில் ஒரு கண்ணை நான் ஊனி விட்டேன். ஒரு விதைகளை நான் ஊனி விட்டேன், அவரை விதைகளை. அது பாருங்கள், இப்போ அழகாக அது முளைச்சி அந்த அவரையிலே படர்ந்து நம்ம தனியாக அதுக்குன்னு எதுவும் கொடி இது பண்ணுற மாதிரி நம்ம எதுவும் கட்டி விட தேவையில்ல. அதுவே அதில் படர்ந்து அது வளர்ந்துட்டுருக்கு. பாருங்கள், இது நம்ம தண்ணிக்குன்னு எதுவுமே இது பண்ணுறதில்ல. இந்த மழை சீசனில் அதுவாக அழகாக வளர்ந்துட்டுருக்கு. ஒரு அகத்தி செடிக்கு அடியிலையும் இதை நான் போட்டு வச்சுருக்கேன். அழகாக அது அதையே கொடியாக அதில் பின்னி பிணைஞ்சி அழகாக வளர்ந்துருக்கு. நீங்கள் அதை பாருங்கள். என்னோடய ஒரு வருடத்தோட ஒரு தொடர் முயற்சி. இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன பொருட்கள் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் நம்மளே செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு முயற்சி. மகோகனி தோட்டத்தில் நான் இது எல்லாத்தையுமே போட்டிருக்கேன். நான் அது முருங்கை இருக்குது. இது எல்லாத்தையும் நான் 1 by 1 உங்களுக்கு அதோடய வளர்ச்சி நான் காமிக்கிறேன். இவ்வளோ பெரிய மழைக்கு அப்புறம் ஒரு அழகான ஒரு பசுமையான காட்சி. மனதுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது இதை பார்க்குறதுக்கு. பாருங்கள் நண்பர்களே, அடர்த்தியாக வளர்ந்துருக்கு அகத்தி. எல்லாமே கொஞ்சம் இந்த சீசனில் சூப்பராக இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் நாள்லேயே இதை நம்ம கட் பண்ணி சேல் கூட கொடுக்கலாம் அகத்தியை. அடுத்த வீடியோவை நான் 1 by 1 போடுறேன் நண்பர்களே. நன்றி.